அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது? குரு பகவான் 10ஆம் தேதி வக்ரகதி செல்கிறாருங்க. அதற்கு முன் உள்ள காலகட்டங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 1ஆம் தேதியன்று குரு மேசராசியை விட்டு சுக்கிரனின் ராசியான ரிஷபராசியில் பிரவேசித்தாருங்க. ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவாருங்க. அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன். தவ வலிமையில் குருவும் சுக்கிரனும் சமபலம் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட குரு பகவானால் ரிஷபராசினியர்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். நவகிரகங்களில் எந்தவித தோஷமும் இல்லாதவரும் தேவர்களுக்கு குருவும் மனித வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களின் மீதும் ஆதிக்கம் கொண்டவரும் தனது சுப பார்வை ஒன்றினாலேயே மற்ற கிரகங்களின் ஏற்படும் தோஷங்களை போக்கி அருள்பவருமான குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதியும் தமிழ் மாதமான சித்திரை மாதம் 18ஆம் தேதியன்று குரு மேசராசியை விட்டு சுக்கிரனின் ராசியான ரிஷபராசியில் சஞ்சரித்தார். ரிஷபராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன் குரு பகவானுடைய பகை கிரகம் ஆவாரு. அசுரர்களுக்கு ஆச்சாரியர் சுக்கிரன். தவ வலிமையிலும் குருவும் சுக்கிரனும் சுபபலம் பெற்றவர்கள். தேவர்களுக்கு ஆச்சாரியர் குரு. அப்படிப்பட்ட குரு பகவான் பொன்னன், வியாழன், பிரகஸ்பதி, தேவகுரு என்ற பல பெயர்களால் பிரசித்தி பெற்றவர் குரு பகவான். தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ஆச்சாரியரும் இவரேதான். அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கிரன் குரு பகவானுக்கு இணையான தவ வலிமை பெற்றவர். அசுரர்கள் இவரை தெய்வம் என போற்றி வந்தனர். நீண்ட காலம் மிக கடினமான தவம் இருந்து மிருத சஞ்சீவினி என்ற மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டார். இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சூட்சம சக்தி வாய்ந்த மந்திரம் இது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர்கள் நடந்து வந்தன. அத்தருணத்தில் போர்க்களத்தில் உயிர் நீத்த அசுரர்களை சக்தி வாய்ந்த இம்மகா மந்திரத்தினால் உயிர்ப்பித்து வந்தார் சுக்கிரன். இவ்விதம் உயிர் பிழைத்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் தேவர்களுக்கு எதிராக போரிட முடிந்தது. ஆனால் தேவர்களிடம் இம்மந்திரம் இல்லை. ஆதலால் ஒவ்வொரு போரிலும் தேவர்கள் தோற்று வந்தனர். எந்த விதமாவது இம்மகா மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் குரு பகவானுடைய மைந்தனான கசனை சுக்கிர பகவானிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தனர். சுக்கிரனும் கசனை தனது மாணக்கரில் ஒருவராக சேர்த்து கொண்டார். கசனின் நோக்கத்தை அறிந்து கொண்ட அசுரர்கள் அவனை கொன்றுவிட பல முயற்சிகளை செய்தனர். குரு பகவானின் பெண் சுக்கிர பகவானுடைய பெண் தேவயானி கசன் மீது மயல் கொண்ட காரணத்தால் தேவயானியின் உதவியினால் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி எனும் மகா மந்திரத்தை கற்றுக்கொண்டான் கசன். இம்மகா மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது. ஒவ்வொரு முறையும் தேவயானி கசனை காப்பாற்றி வந்தாள். இதனை அறிந்த அசுரர்கள் கசனை ரகசியமாக கொன்று எரித்து அந்த சாம்பலை சுக்கராச்சாரியார் அறியாமல் சோபமானத்தில் கலந்து கொடுத்துவிட அவரும் அருந்துவிட்டார். மீண்டும் தேவயானியினுடைய முயற்சியினால் கசன் உயிருடன் சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து வெளிவந்து சுக்கிரனையும் உயிர்ப்பித்தான். பின்பு தேவயானி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கூட குருவினுடைய மகள் தனது சகோதரிக்கு சமம் என கூறி மன உறுதியுடன் மறுத்து தேவ உலகிற்கு சென்று விட்டான். இதனால் சீற்றமடைந்த தேவயானி கசன் கற்றுக்கொண்ட மிருத சஞ்சீவினி மந்திரம் அவன் மனதிலிருந்து மறந்துவிடும்படி சாபமிட்டாள். குரு பகவான் தவ வலிமை பற்றி வேதங்களிலும் சில உபநிடதங்களிலும் இதிகாச புராணங்களிலும் விரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு ராசி மண்டலத்தை கடப்பதற்கு குரு பகவானுக்கு 12 மாதங்கள் ஆகின்றன. சந்திரனின் ஆட்சி வீடான கடகம் குருவுக்கு உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசியாகும். ஜனன கால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரக சேர்க்கை இல்லாமல் இருப்பின் அத்தகைய ஜாதகக்காரர்கள் ஒழுக்கம், தெய்வ பக்தி, தெளிந்த மனம், நேர்மை ஆகிய நற்குணங்களால் சிறந்து விளங்குவார்கள். நற்குணங்கள் அமைந்த குழந்தைகளை அடைவதற்கும் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த இடத்திற்கு குருவினுடைய பார்வையாவது இருக்க வேண்டும்.
கோல்சாரத்தின் போது குருவிற்கு வக்ரகதி அல்லது அதிசாரகதி ஏற்படுமானால் அப்போது அவர் பூர்வராசி பலனை தான் தந்தருள்வார். ஜாதகத்தில் கெடுதலை உண்டு பண்ணும் கிரகங்கள் குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவானால் பார்க்கப்பட்டோலோ அந்த தோஷம் அடியோடு நிவர்த்தியாகிவிடும் என கூறுகிறது புராதான ஜோதிட கிரகந்தங்கள். இப்படிப்பட்ட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல ரிஷபராசினியர்கள் உத்தியோக காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ சம்பந்தப்பட்ட ஜாதகர் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குதுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு வரும் இந்த காலகட்டங்கள்ல குடும்ப பிரச்சனைகளும் அதிக அலைச்சலும் பண விரயமும் நிம்மதி குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவரது தனிப்பட்ட ஜாதகத்தின் கிரக நிலைகளின்படி பிரச்சனைகள் ஏற்படும். ஏதாவது ஒரு காரணத்தினால் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள குரு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கன்னியையும் கலத்திரஸ்தானமாகிய விருச்சகத்தையும் பாக்கியஸ்தானமாகிய மகரத்தையும் தனது சுப பார்வையினால் பலப்படுத்துகிறாரு. இந்த பார்வையின் பலத்தால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் பரஸ்பர அந்யோன்யமும் மேலோங்கும். இந்த ராசியில் பிறந்துள்ள பல பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய கடைக்கண் பார்வை கிடைப்பதால் வருமானம் உயரும். அதே போல் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் எந்தவித காரணமுமே இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு உடனடியாக உங்களுக்கு கொடுக்கப்படுங்க. தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. வேலை இல்லாமல் துன்புற்றிருக்கும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க செய்வாரு குரு பகவான். ஆரம்பத்திலேயே மனதிற்கு நிறைவை தரும் நல்ல சம்பளம் கிடைக்க இருக்குதுங்க. கலத்திரஸ்தானமாகிய விருச்சகத்திற்கு குருவினுடைய கடாட்சியம் கிடைப்பதால் நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள நிலையில் தொழில்காரகரான சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ராகுவும் அமர்ந்துள்ள இத்தருணத்துல பாக்கியஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பது மிகவும் அரிதான ஒரு கிரகநிலை என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் நீங்கள் தொட்டவை அனைத்துமே பொன்னாகுங்க. சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்குங்க. லாபம் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. கூட்டாளிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தருவாங்க. ஏற்றுமதி துறை அன்பர்களுக்கு அரிய சந்தர்ப்பம் இது என்று கூட சொல்லலாங்க. இக்காலகட்டங்களில் உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் எளிதில் கிடைத்து விடுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. விவசாயத்துறையினருக்கு விளைச்சல் நல்லபடியாக இருப்பதால லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குருவினுடைய ரிஷபராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல பெண்மணிகளுக்கு பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. புத்திர பாக்கியமும் திருமண யோகமும் அமையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு பகவானின் ஆட்சி தினமாகிய வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ 5 நெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.